ஹாய் எவ்ரிவன், மைசெல்ஃப் விஜய். நான் லாஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட கோல்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் லாஸ்ட்டு 6 yearsஸாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபாரெக்ஸில் பேசிக்ஸாக என்னென்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ, எக்ஸாம்பிளுக்கு பிப்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு புரியலை அப்படின்னா திரும்ப 1-2 தடவை ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது உலகத்திலே பீப்புளால் அதிகமாக ட்ரேட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ எவ்வளோ அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒன் டேக்கு கிட்டத்தட்ட $9.6 trillion கிட்ட ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கரன்சிஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட கரன்சி வந்து என்ன அப்படின்னா INR. யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா USD. இதேமாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கரன்சி பேர் தான் இங்கே ட்ரேட் பண்ணாங்கன்னா உடனே இப்போ USD, யூரோ அதை தான் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அப்படி இல்லை. ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சி கூட பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூரோ USD, GBP USD. சரிங்களா? இப்போ இந்த கரன்சி பேர்லேயே என்ன இருக்குன்னா 3 விதமான கரன்சி பேர் இருக்குது. ஒன்று மேஜர் பேர், இன்னொன்று வந்து மைனர் பேர், இன்னொன்று வந்து உங்களுக்கு எக்ஸாட்டிக் பேர். ஸோ இப்போ மேஜர் பேரில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா USD அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு யூரோ USD, USD JPY, GBP USD. சேம் அதே மாதிரி மைனர் பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூரோ, மைனர் பேரில் யூரோ, GBP, AUD, NSD. எக்ஸாட்டிக் பேர்னால் என்ன அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸோட கரன்சி பேர். எக்ஸாம்பிள் வந்து USD INR, யூரோ TRY. ஸோ இப்போ இந்த கரன்சி பேரில் யூரோ USDன்னு இருக்குது. ஸோ இந்த யூரோ USDயில் முன்னாடி இருக்க யூரோ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்க USD என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லாட் சைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாட் சைஸ்னால் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம வந்து மினிமம் ஒரு குவான்டிட்டி வாங்க முடியும். சேம் அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து 0.01 லாட் சைஸ் வந்து வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோல்டில் 5000 என்ட்ரு ஆகிறோம். சரிங்களா? 0.01 லாட் சைஸ். எக்ஸிட் வந்து 5002. சரிங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா $1 நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து 2 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து $2 கிடைச்சிருக்கு. சேம் அதே மாதிரி 5000 வாங்கி 5002 செல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லாட் சைஸ் வந்து 0.02. இங்கே நமக்கு வந்து $4 கிடைச்சிக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து $2 கிடைக்கும். சேம் அதே மாதிரி 2 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா $4 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிப்புனா என்ன, பிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கோல்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா? கோல்டோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 5000 வாங்கியிருக்கோம். அதை விற்கிற ப்ரைஸ் வந்து 5010. சரிங்களா? இப்போ எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா 100 pips மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ நமக்கு ப்ரைஸ் வாங்கின ப்ரைஸ் வந்து 5000. சரிங்களா? இப்போ இந்த 5000லேருந்து லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல உங்களுக்கு, அது வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா 10 pip மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 5000லேருந்து 5002 போச்சு அப்படின்னா 20 pip மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இங்கே நமக்கு வந்து 5000லேருந்து 5010 போயிருக்கு. ஸோ நமக்கு ஓவராலாக 100 pips மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பிப்பு கால்குலேட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிவரேஜ். நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி நிறைய லாபம் வந்து சம்பாதிக்கலாம் லிவரேஜ் யூஸ் பண்ணி அப்படி பார்க்கலாம். இப்போ இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து லிவரேஜில் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இங்கே ஃபாரெக்ஸில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 1:100, 1:500. இங்கே 1:100னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு 1000 ரூபா வச்சு 1 லட்ச ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு பொருளை வந்து வாங்கி விற்க முடியும். அதுதான் லிவரேஜ். லாஸ்ட்டாக ஃபாரெக்ஸில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 24 hours மார்க்கெட். ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டாபிக் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை இன்னொரு வீடியோவை கூட போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீக் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.